Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு ஹாலிவுட் த்ரில்லர் மூவிஸ் என்னங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 18+ டிராமாஸ் தான் ரெண்டுமே. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் இருப்படி நம்மளஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப் மேரி கில்லர் 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோயின் இருக்க ஊருக்குள்ள மர்மமான முறையில சீரியல் கில்லர் நிறைய பேர்த்த கண்டினியூஸா கொலை பண்ணிக்கிட்டே வரான். அந்த மாதிரி டைம்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா டேட்டிங் ஆப் மூலியமா தான் இந்த கொலையெல்லாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. பிரேக்கப் ஆன ஹீரோயின் டேட்டிங் ஆப் மூலியமா 3 பேர்த்த டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர்த்துல யார் சீரியல் கில்லரா இருப்பாங்க, உண்மையான சீரியல் கில்லர் கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா, கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன் ஃபெஸ்டா காமிச்சிருக்காங்க. நிறைய சீன்ஸை நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வல்காரிட்டியோட இல்லைனாலும் 18+ டிராமா தான். தமிழ் டப்பிங் லிப்சிங்கோட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஹீரோயின் கும்தாவா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு சிம்பிளான சீரியல் கில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஸ்கிரீன் பிளேல டேட்டிங் ஆப்பை வச்சு மெசேஜ் சொன்னதும் சூப்பராகவே படத்துல கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. ஒன் டைம் வாட்ச்பிள்னா டைம் பாஸ்க்கு பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான காமெடி த்ரில்லர் டிராமாவை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாலும் டீடைலிங் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்லையோ நீங்களே யோசிக்கிற லெவலுக்கு ரொம்ப மேலோட்டமான லேயரிங் ஸ்டோரிஸை மட்டுமே யூஸ் பண்ணி படத்தை ஒப்பேத்தி வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல நல்ல த்ரில் எலமெண்ட்டை கொடுத்து இன்டர்வல்ல கோட்டை விட்டு கிளைமேக்ஸ்ல கைப்பிடிச்சு படத்தை காப்பாத்தி பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. படத்துல ஒரு சில சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால தமிழ் டப்ல ஹாலிவுட் த்ரில்லர் மூவி லவர்ஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த எஃப் டேஷ் 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 மேரி கில் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. நம்மளஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிவரியர்ஸ் 2024ல ரிலீஸ் ஆன மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா 18+ தான். ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் இருப்படி தெய்வ குழந்தைக்கும் சாத்தான் குழந்தைக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போராட்டத்தை படமாக்கி காமிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நன்னு இருக்காங்க, மிஸ்டீரியஸான வேலை பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்க போகுது. அதுல ஒன்னு தெய்வ குழந்தை, ஒன்னு சாத்தான் குழந்தை. அந்த குழந்தைங்களை அழிக்க வரக்கூடிய வில்லன் யாரு, ஹீரோயின் அந்த குழந்தைங்களை காப்பாத்தினாங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டத்தையும் ப்ராப்ளத்தையும் ஒரு படமாக்கி சூப்பரா யோசிக்க வச்சிருக்காங்க. மித்தாலஜி, ஹிஸ்டரி, சயின்ஸ், ஃபேக்ட்னு சொல்லி நிறைய விஷயத்த ஐடியாலஜி வைஸ் பயங்கரமா யோசிக்க வைக்கிற அளவுக்கு கண்டென்ட்டையும் மெசேஜையும் வச்சிருந்தாலும் 18+ டிராமா தான். ஸ்கிரீன் பே இன்னும் பெட்டராகவும் என்கேஜிங்காகவும் பிரசென்ட் பண்ணிக்கலாம். ஹாரர் சீன்ஸ் படத்துல பல இடத்துல செல்ஃப் எடுக்கல. ஹீரோனோட கேரக்டரைசேஷன் சூப்பராகவே கிளிக் ஆஃப் ஆயிருக்கு மூவில. சினிமோட்டோகிராஃபி குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கலாவும் படத்தை பக்காவா பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரான ஆக்டிங் மூலியமா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி, பிளாஷ்பேக் போர்ஷன், ஹாரர் எலமெண்ட்னு சொல்லி குறை சொல்ல முடியாத அளவுக்கு ப்ராப்பரான ஒரு நல்ல ஸ்டோரி மூலியமா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்கிரீன் பே மட்டும் இன்னும் என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்துக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்துல சில சீன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பல இடத்துல ஸ்லோனஸ் லக்னஸி உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். ஒன் டைம் வாட்சபிளான ஒரு நல்ல த்ரில்லர் மூவிங்கிறதால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த டெலிவரியஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 6.7 அவுட் ஆஃப் 10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு இருந்துரும். டாடா பை, see you on love you all.